இடஒதுக்கீட்டு போராட்டத்தில் உயிர்நீத்த தியாகிகளின் நினைவு நாளையொட்டி தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் பாமகவினர் அஞ்சலி செலுத்தினர். தென்காசி மத்திய மாவட்ட செயலாளர் இசக்கிமுத்து தலைமையில் குற்றாலத்தில் தியாகிகளுக்கு மலர் தூவி வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. மாவட்ட செயலாளர் சீதாராமன், மாநில துணைத் தலைவர்கள் ஐயம் பெருமாள், சேது ஹரிகரன் உள்ளிட்டோர் நிகழ்வில் பங்கேற்றனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் மாவட்ட செயலாளர் வைரமுத்து தலைமையில் பாமகவினர் தியாகிகளுக்கு மரியாதை செலுத்தினர். மதுரையில் வன்னியர் சங்க மாநில துணைத் தலைவர் நடராஜன் மற்றும் மாநகர மாவட்ட செயலாளர் சண்முகநாதன் ஆகியோரது தலைமையில் மெழுகுவர்த்தி ஏந்தி தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. மதுரை மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சங்கத்தினுடைய சார்பாக வன்னியர் சமுதாய மக்களுக்கு இடஒதுக்கீடு கோரி 7 நாள் தொடர் சாலை மறியலில் துப்பாக்கி சூட்டில் இன்னுயிர் நீத்த தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. செப்டம்பர் 17 அன்று இடஒதுக்கீடுக்காக போராடிய போராளிகளை அன்றைய அரசு அடக்குமுறையால் துப்பாக்கி சூட்டுக்கு இரையான பலியானவர்களுக்கு இன்றைக்கு நாங்கள் வீர வணக்கம் செலுத்துகிறோம். இடஒதுக்கீட்டுக்காக 1987 ஒரு வார கால சாலை மறியலில் போராட்டத்தில் ஈடுபட்டு இன்னுயிர் நீத்த 21 தியாகிகளுக்கு இன்று தென்காசி மாவட்டத்தின் சார்பிலே குற்றாலத்திலே அவருக்கு வீர வணக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக செலுத்தப்பட்டது. ராணிப்பேட்டை முத்துக்கடையில் பாமக மற்றும் வன்னியர் சங்கத்தினர் மெழுகுவர்த்தி ஏந்தி தியாகிகளுக்கு மரியாதை செலுத்தினர். சோளிங்கரில் இளைஞர் சங்க செயலாளர் சக்கரவர்த்தி தலைமையில் மாவட்ட செயலாளர் சரவணன், அமைப்பு செயலாளர் கிருஷ்ணன் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தி அன்னதானம் வழங்கினர். ஈரோட்டில் மாவட்ட செயலாளர் SR ராஜ் தலைமையில் தியாகிகளின் படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இடஒதுக்கீடு பெறுவதற்கு காரணமாக இருந்த இந்த சுட்டுக் கொல்லப்பட்ட 21 பேர் நினைவு நாளை முன்னிட்டு ஈரோடு மாநகர மாவட்டத்தின் சார்பாக அந்த தியாகிகளுக்கு நினைவஞ்சலி செலுத்தப்பட்டது. இதய தெய்வம் மருத்துவர் ஐயா, நாளைய தமிழகம் இளைஞர்களுடைய எழுச்சி நாயகன் மருத்துவர் சின்னையா அவர்களுடைய ஆணைக்கிணங்க இன்று இடஒதுக்கீடு தியாகிகளுக்கு வீர வணக்க நாளை ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்டம் முழுமையாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் மாநில செயற்குழு உறுப்பினர் கோபால் தலைமையில் வன்னியர் சங்க மாவட்ட செயலாளர் மனோகரன் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் வன்னியர் சங்க மாநில செயலாளர் தங்க ஐயாசாமி, மாவட்ட செயலாளர்கள் செம்மங்குடி முத்து, லண்டன் அன்பழகன், மண்டல பொறுப்பாளர் ஐயப்பன் உள்ளிட்டோர் வீர வணக்கம் செலுத்தினர். பெரம்பலூரில் மாவட்ட செயலாளர் செந்தில்குமார் தலைமையில் பாமக மற்றும் வன்னியர் சங்க நிர்வாகிகள் இடஒதுக்கீட்டு போராட்டத்தில் உயிர்நீத்த தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்தினர்.